ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ள தூசியெல்லாம் பறக்க விட போகிறோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படி தான் காட்ட போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்றா, இந்த 2 ஃபேன்களிலும் உள்ள தூசியை ஆட்ட வேண்டும். முதல்ல இந்த பேனில் உள்ள தூசியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அடுத்து எல்லா வேலையும் பார்க்கணும். நம்ம இதை செஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு சோறு கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படியாவது பண்ணுவோம். வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன கூத்து பண்ணுறேன் நான் காட்டுறேன். சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு இருக்கணும். அதை வைத்து இப்படியே தேய்ன்னு தேய்ச்சிங்கன்னா உள்ள தூசி எல்லாம் வெளியே வந்துருங்க. Oh no! Oh no! Bang. Done. ஒரு வழியாக ஒரு வேலை முடிஞ்சிச்சுங்க. அடுத்து நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜை துடைக்கிறது தான். ஸோ வாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜுக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைத்தடமாக இருக்கும். அதை ஃபுல்லு நம்ம துடைக்கணும். அதுவே பெரிய வேலையாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சோப் மேலே வச்சுருக்கேன், அதை வச்சு தான் துடைப்போம். ஸோ ஆல்ரெடி என் வீடியோலேயே இருக்கும். அது மாதிரி தான் நம்ம துடைக்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ எடுக்கும்போது தாங்க பின்னாடி நாய் குலைக்கும், எங்கள் தேவையானது ஏதாவது இருப்பாங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் எதாவது இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. கொஞ்சம் நாசியாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் பேசுவதை மட்டும் கவனியுங்கள். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. யாருக்கும் ஷேர் செய்து விடாதீர்கள். ஏனென்றால் ஷேர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தாடி விடுவோம். அதனால் ஷேர் மட்டும் பண்ணாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரிட்ஜை துடைப்பாங்க. அதுக்கு இப்படி துடைச்சிக்கோங்க. துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ப்ரே வைக்கணும். பார்த்தீங்களா, எங்கிட்ட தின்னுட்டு கையை எங்கே துடைக்க தெரியாமல் இதுலெல்லாம் தடை வச்சுருக்காங்க. இங்கே வச்சுட்டு ஒரு ஊரில் கூட போட முடியாது. நீங்கள் என்னதான் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பார்க்கலாம் சொல்லி அடிக்கிறாங்க. இதுலேயும் 1.5 கோடி தூசி இருக்கும்போது இதுக்கே நமக்கு தயாராக இருக்கு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தூசி இருக்கும். உங்கள் வீட்லேயே இருக்குமா? இருக்காதா? எங்கள் வீட்டில் இருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைட்டாக தொலைத்து விட்டாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோப்பு நுரைய வச்சு தான் தடவணும். பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். நாங்கள் களி வாங்கிட்டு வந்திருந்தோம். எங்கள் அத்தை பண்ண களி பார்த்துக்கோங்க. நானும் எங்கள் மம்மியும் தான் சாப்பிட போகிறோம். சுட களி சாப்பிட்டு தெம்பாக வேலை செய்வோம். ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஹெல்த்தியாக நல்லா பண்ணி சாப்பிடுங்க. ஸோ நான் சாப்பிட்டு அதுக்கடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். சுட களி சாப்பிடுங்க. பாருங்கள், இன்னும் வடி நல்லா இருக்காங்க. ஆனந்தமா இருக்கு. சாப்பிடு. முன்னாடி பேக்ரவுண்ட் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராகிடும். சரி, சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். டட்டா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுதத்தை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ எடுத்துக்கேன் நான். ஸோ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். துணியில் க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படியே நூலாக ஒட்டின மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேயே நாங்கள் டிஷ்யூ வாங்கி வச்சுக்கோம். அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நுரையை நம்ம எடுத்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. வச்சு இது லைட்டாக இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே பல்லு வச்சு வாங்கிடும். எவ்வளோ பளிச்சு நாயிடும். வாங்க அழுக்கி பண்ணுறப்போ இப்படிதான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி பாருங்க, சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்க நஞ்சு பிஞ்சு போய் கிடக்கு, துணியை விட மோசமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி இதை தான் க்ளீன் பண்ணணும். இதில் தாங்க அதிகமான இது இருக்கும். ஃபுல்லும் இங்கே பாருங்கள், ஃபுல்லும் டஸ்ட்டு தான். அதுக்கு நம்ம நல்லா நுட்றையாக அடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூவை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு எதுவுமே வராது. என்னடா வரைய மாட்டேங்குது, இதான் வந்துருச்சுடா. இன்னும் கொஞ்சம் இன்னும் வரமாட்டேங்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரண கொடுமையாச்சு. இது எப்படி பழிச்சு நான் கொஞ்சம் கண்ட்ரவியாக தானே இருக்குது. இங்கே அழுக்கா இருக்குது, அது அடுக்கு இல்லை, அது கண்ணாடியோட ஸ்டைல். தலைக்கு தெரியலன்னா கண்ணாடி ஸ்டைலாக உண்மையாக தான் தாமோனி. சரி இது அழுக்காகும் நல்லா பாரு. இது அழுக்கு இல்லை, இது அழுக்கு இல்லைல்ல. ஒரு முளை கயிறு வாய்ந்தாலும் தூக்கு பிடிச்சி எடுத்துட்டாச்சு. க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். வந்து எங்கள் அம்மா பார்த்துச்சுன்னா நல்லா லப்பு கப்பது அழுக புரியாகுமா சோனி. அந்த விளக்குல உள்ள எண்ணெய் அப்புறம் அந்த இதுக்குள்ள அடிச்சு வச்சு காலையில் சூப்பராக இருக்கு. மித்த நேரமே இத்தனி கூட காத்தடிக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே செம்ம மாட மூட்டாங்க. ஸோ ஜில்லுன்னு காத்தடிக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ மித்த நேரம் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்துன்னு தாங்கவே முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டாக இருக்குது. நாங்களே பார்த்தீங்கன்னா வீட்டில் லைட்டு போட்டு தான் உட்காந்துருக்கோம். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ரொம்ப தான் ஒதுங்க வைக்கணும். எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிடும், நான் விளக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம திருநீர்னா இருக்குது பார்த்தீங்களா, அந்த தட்டில் உள்ள திருநீர் எல்லாத்தையுமே கவரில் கொட்டிட்டு குங்குமத்தை எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது கவரை பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி வச்சுக்கோங்க. இப்படி இருக்குங்களா, கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திருநீர் குட்டியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் நம்ம வச்சுக்கோங்களா குங்குமம் அதையும் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும். அதுதாங்க, அதுக்காக தான் தனித்தனியாக கொட்டிட்டு பார்த்துக்கோங்க. உள்ளெல்லாம் குங்குமம் இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இங்கெல்லாம் கல்லுக்கெல்லாம் வச்சுருக்கோம். பட் இப்போ எல்லாமே போயிடுத்து. இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் கொட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எதுவுமே வாங்கலைங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எதுவுமே பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி கடையில் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வெண்பொங்கல் வாங்கிட்டு வந்திருந்தான், எனக்கும் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இட்லியா வெண்பொங்கலான்னு எனக்கே தெரியலங்க, வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ இதுதான் நம்ம சாப்பிட வேண்டும் இன்றைக்கி. ஸோ ஆஃப்டர்நூன் தான் எங்கள் மம்மி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் இன்றைக்கி வெண்பொங்கல். ஸோ வீட்டை க்ளீன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருக்குது. ஸோ வீட்டை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல்லாக தூத்து விட்டதுக்கப்புறம் எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா அலசிட்டுருவாங்க. ஸோ நம்ம கிளாஸ் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போகணும். அதுலேயே நம்ம தூத்து விட்டு ஆட வேண்டிய வேலையை பார்ப்போம். மித்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையே இருக்காதுங்க. இந்த வீடு என்றைக்காவது ஒதுங்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா
ஊரில் உள்ள குப்பை ஃபுல்லும் நம்ம வீட்டில் தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள் மண்ணே எங்கள் வீட்டில் எவ்வளோ மண் இருக்குங்க. இது ஃபுல்லும் கோலப்படி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க சாமி ரூமில். இன்னும் இதுக்கு பார்த்திங்கன்னா மொழுகிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா நாளைக்கு புத்தாண்டு இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க. எங்கள் ஊரில் பொங்கல் வேறு வருது, ஸோ அதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு இந்த டே இப்படி தான் ஃபன்னாக ஜாலியாக போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சு போச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.